வணக்கம். ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுக்காக நான் வினோத். வெற்றி பெற்றவுடன் வேறு எங்கும் சென்று விடாதீர்கள் என்று தாவேக வேட்பாளர்களிடம் கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை சென்னையை அடுத்துள்ள பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விஜய் நேற்று நேரில் சந்தித்தார். அப்போது அவர்கள் மத்தியில் பேசிய விஜய், தேர்தலில் தாவேக அமோக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை தனக்கு இருக்கிறது என்று நம்பிக்கை தெரிவித்தார். நீங்கள் வேட்பாளர்களாக வெற்றி பெற்றவுடன் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின் வேறு எங்கும் சென்று விடாதீர்கள். நேராக பனையூர் அலுவலகத்திற்கு வந்து விடுங்கள். உங்களுக்காக நான் இங்கே காத்திருப்பேன். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் கடைசி நிமிடம் வரை விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியும் கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியும் பெரும்பான்மை பலம் பெறும் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் கலபுரகியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அசாமில் கணித்ததற்கும் கூடுதலாக சிறப்பான வெற்றி கிடைக்கும் என்று தெரிவித்தார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பல்வேறு கலவையான முடிவுகள் கிடைத்துள்ள சூழலில் கட்சியின் தொண்டர்களிடம் இருந்து கிடைத்துள்ள தகவல்களின்படி அசாமில் கணித்த தொகுதிகளுக்கும் கூடுதலான தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று கார்கே நம்பிக்கை தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் காங்கிரசின் அடித்தளம் வலுப்படும் வகையில் தங்களது பரப்புரை அமைந்திருந்தது என மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் பயணிகள் நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்த பழைய மெட்ரோ டிராவல் கார்டு பயன்பாடு இன்று முதல் முழுமையாக நிறுத்தப்படுகிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தனது பயண முறையை டிஜிட்டல் மற்றும் ஒருங்கிணைந்த கட்டண முறைக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளது. இதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட சிங்கார சென்னை அட்டை இனி முதன்மை பயண அட்டையாக செயல்படும். இது நாடு முழுவதும் உள்ள மெட்ரோ மற்றும் பிற பொது போக்குவரத்துகளில் பயன்படுத்தக்கூடிய வசதி கொண்டது. பழைய அட்டையில் உள்ள மீத தொகையை புதிய அட்டைக்கு மாற்றிக்கொள்ளலாம். மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாகனங்களை நிறுத்துவதற்கான கட்டணத்தை செலுத்தவும் இந்த தொகையை மாற்றிக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் தினமான மே தினம் என்று கொண்டாடப்படுவதை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மே தினம் என்றாலே உழைப்பின் உன்னதத்தை உலகிற்கு பறைசாற்றும் உன்னதமான நாள் என்று குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் திமுக எப்போதும் ஒரு உண்மையான நண்பனாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். இதேபோன்று எடப்பாடி கே. பழனிசாமி, அன்புமணி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் மே தின வாழ்த்து கூறி அறிக்கைகள் வெளியிட்டுள்ளனர். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 20 வாரங்களுக்கு பிறகு கருக்கலைப்பு செய்து கொள்ள அனுமதிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. இந்திய சட்டப்படி குறிப்பிட்ட வாரங்களுக்கு பிறகு கருக்கலைப்பு செய்வதற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ளன. இருப்பினும் பாலியல் வன்கொடுமையால் கருவுற்ற பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சுமையாகும். ஒரு பெண் தனது விருப்பத்திற்கு மாறாக உருவான கருவை சுமப்பது அவருக்கு தொடர்ச்சியான மன உளைச்சலையும் சமூக ரீதியான அழுத்தத்தையும் ஏற்படுத்துகிறது என்பதை நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. மத்திய அரசு இந்த விவகாரத்தில் நெகிழ்வுத்தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது. மருத்துவ குழுவின் அறிக்கைகளை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் அந்த பெண்ணின் மனநலம் மற்றும் எதிர்காலத்தையும் கருத்தில் கொள்வது அவசியம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் போருக்கு இதுவரை 2,35,000 கோடி ரூபாய் செலவாகி இருப்பதாக அந்நாட்டு இராணுவ தலைமையகமான பென்டகன் தெரிவித்துள்ளது. பென்டகனின் கட்டுப்பாட்டாளர் ஜூல்ஸ் ஹர்ஸ்ட் நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் தெரிவித்திருக்கும் தகவலில், ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா இதுவரை $25 பில்லியன் செலவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தொகையில் பெரும்பகுதி வெடிமருந்துகள் மற்றும் ஏவுகணைகளுக்காக செலவிடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். புள்ளி விவரங்களின்படி அமெரிக்கா இந்த போருக்காக ஒரு வினாடிக்கு சுமார் $10,000, அதாவது இந்திய தொகையில் சுமார் 8.5 லட்சம் ரூபாயை அமெரிக்கா செலவிடுகிறது. இந்த செலவு அமெரிக்க வரி செலுத்துவோர் மீது பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன.
ஐபிஎல் தொடரில் அதிரடி இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி தனது மட்டையில் ஏஏ சிப் பொருத்தி உள்ளாரா என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் நிபுணர் ஒருவர் வேடிக்கையாக கேள்வி எழுப்பியிருந்தார். சிறுவன் சூரியவன்சி விளையாடும் விதம் வியப்பாக இருக்கிறது என்றும் 15 வயதில் இவ்வளவு வேகம் மற்றும் நுணுக்கத்துடன் விளையாடுவது சாத்தியமற்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊக்கமருந்து சோதனை செய்வது போல் இவரது மட்டையை ஆய்வகத்திற்கு அனுப்பி அதனுள் ஏஏ சிப் பொருத்தப்பட்டிருக்கலாம் என்றும் அந்த கிரிக்கெட் நிபுணர் நகைச்சுவையுடன் தெரிவித்தார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள சூரியவன்சி, அந்த சிப்பை கடவுள்தான் எனது பேட்டில் இணைத்துள்ளார், அதை நான் பயன்படுத்துகிறேன் என்று பதிலளித்துள்ளார். கிரிக்கெட் ரசிகர்களுக்கு விருந்து படைத்து வரும் ஐபிஎல் 2026 தொடரின் புள்ளிகள் பட்டியலில் பஞ்சாப் அணி தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறது. நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தியதை தொடர்ந்து புள்ளிகள் பட்டியலில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த சீசனில் தொடக்கம் முதலே அதிரடி காட்டி வரும் பஞ்சாப் அணி இதுவரை 8 போட்டிகளில் விளையாடி 6 வெற்றிகளுடன் 13 புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் நீடிக்கிறது. அவர்களது ரன் விகிதம் மற்ற அணிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது. பஞ்சாப் அணிக்கு அடுத்தடுத்த இடங்களில் உள்ள பெங்களூரு, ஹைதராபாத், ராஜஸ்தான் அணிகளும் முதலிடத்தை பிடிக்க கடுமையாக போராடி வருகின்றன. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஃபயர்லைன் தமிழ் செய்திகளுடன்.